நிறைய விஷயம் பார்த்துட்ருக்குறோம். இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயம் அது வந்து நம்ம துறை சார்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து நான் அட்வொகேட்டுக்கிட்ட போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நான் ஒரு லாயரை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக உங்கள் டேர்ம் படி அட்வொகேட்னா யாரை குறிப்பிடுது சார்? லாயர்னா யாரை குறிப்பிடுது சார்? இப்போது ஒரு லாயர் அப்படின்றவங்க யாருன்னா ஒரு லா கிராஜுவேட் பண்ணவங்க, பிஎல், எல்எல்பி இது போன்ற லா கிராஜுவேட்டு, அதுவும் பார் கவுன்சில் அங்கீகாரம் பெற்ற ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி ஒரு டிகிரியை ப்ரொசஸ் பண்ணால் 3 வருஷம் டிகிரி இல்லை 5 வருஷம் டிகிரி பார் கவுன்சிலில் பதிவு பண்ண முடியும். யார் அந்த பட்டதாரி வந்து பண்ணுறவங்க அப்படி பதிவு பண்ணி அவங்க வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஏஇபின்னு சொல்லுவோம். ஓகே, ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கும். அதில் தகுதியுடையோர் அந்த லா கிராஜுவேட்டை முடித்தது மட்டும் இல்லாமல் அதில் வந்து தகுதி தேர்வு, அந்த தகுதி தேர்வை முடித்தவங்க அவங்க வந்து அட்வொகேட் என்று அழைக்கப்படுவார்கள். அந்த அட்வொகேட் வந்து பார் கவுன்சிலில் அவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை வச்சுக்கிட்டு கோர்ட்டில் போய் அப்பியர் ஆக முடியும். இதே வெறுமனே டிகிரி மட்டும் வச்சுருக்காங்க, அவங்க கோர்ட்டில் அப்பியர் ஆக முடியாது. அவங்கெல்லாம் வந்து லாயர் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. அவங்க வந்து லீகல் அட்வைசர் மாதிரி ஒரு கம்பெனிக்கோ இல்லை ஒரு தனியாருக்கோ அட்வைஸ் பண்ணலாம். அட்வொகேட்ன்றவங்க மட்டும்தான் கோர்ட்டுக்கு போய், இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் சார். அப்புறம் என்னென்னா இந்தியாவில் வந்து வரும்போது அட்வொகேட்னா என்ன தகுதி பெறுறாங்க சார்? எப்படி தகுதி பண்ணுறாங்க? இந்தியான்றது வந்து நீங்கள் இந்தியாவில் அட்வொகேட்டுன்ற நபர் மட்டும்தான் கோர்ட்டுக்கு போக முடியும். லாயர் கோர்ட்டுக்கு போய் அவங்க கிளைண்ட் சார்பாக எந்த ஒரு வக்காலத்தோ அதை போட்டு எதுவுமே அது பண்ண முடியாது. அட்வொகேட்டுக்கு மட்டும்தான் இந்த உரிமை இருக்குது, மற்றவர்களுக்கு அந்த உரிமை கிடையாது. அப்புறம் ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா சார், இந்தியாவில் அட்வொகேட் எந்தெந்த பிரிவுகளில் சார் நம்ம பண்ண முடியும், வாதாட முடியும்? முக்கியமாக குற்றவியல், குடிவியல் அப்படிங்கிற பிரிவுகள் இருக்குதுங்களா? அது பொதுவாக இந்த அட்வொகேட்டுன்றவங்க பார்த்திங்கன்னா ஒரு துறையை தேர்ந்தெடுக்கலாம். அதுலேயே வந்து பல பிரிவுகள் இருக்குது. சிவில் வழக்கு இருக்குது, கிரிமினல் வழக்கு இருக்குது, குடும்ப நல வழக்கு இருக்குது, சர்வீஸ் மேட்டர்ஸ், அரசு துறையில் இருக்கிற வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதை வந்து எதிர்கொள்கிறதுக்கு அது தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இது அதுக்கப்புறமா கம்பெனி சம்மந்தப்பட்ட 2 கம்பெனிகளுக்கு இடையிலான பிரச்சனைகள் ஏதாவது வந்ததுன்னா அதை செய்கிறதுக்கு ஒரு சில என்விரான்மெண்டல் இஷ்யூ என்ஜிடின்னு சொல்லுவோம், நேஷ்னல் கிரீன் ட்ரிபியூனலில் அது தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இது ஒரு வகையான ப்ராக்டிஸுக்கும் தனித்தனியாக நம்ம வந்து ட்ரைனிங் எடுக்க வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து அது மாதிரி தான் அப்ரோச்சும் பண்ணணும். இது தவிர்த்து இப்போது ராஜேந்திரா லா ஆஃபீஸ் எல்எல்பின்றது நம்மளுடைய நிறுவனம். அந்த நிறுவனத்தில் நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டு இல்லைனா ப்ரொஃபஷனல் அசோசியேஷன் நம்ம கொடுப்போம். அசோசியேஷனாக இப்போ ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா எந்த ஒரு வழக்குனாலும் அதில் வந்து நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும். அது வந்து லா ஃபார்மில் தான் பண்ண முடியுமே தவிர ஒரு இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ்ன்றா அது எல்லாத்தையும் பண்ணுறது ரொம்ப சிரமம். அதில் 1-2 பேர் அதையும் பண்ண தான் செய்கிறாங்க, பண்ணலைன்னு அது சொல்ல முடியாது. பட் ஆனால் அது சிரமம். அதனால் ஒரு துறையில் இருக்கிற அந்த இதுக்கு தனித்தனியாக தான் நம்ம ஒரு ட்ரெயின் எடுத்துக்கிட்டு அதில் ட்ரைனிங் ஆகி அதில் ஸ்பெஷலைஸ் ஆக முடியும். சார், பொதுவாக நீங்களும் ஒரு அட்வொகேட்டு, முக்கியமாக அட்வொகேட் வாழ்க்கையிலாம் என்னென்ன சிரமங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? பொதுவாக அட்வொகேட் வாழ்க்கையில் என்ன சிரமங்கள் அப்படின்னா, தராசு மாதிரி இருக்கணும். முதல்ல நடுநிலைமையாக இருக்கணும். ஒரு இடத்துல ஓகே, அதாவது கிளைண்ட் உள்ளே வரும்போது லுக் அட் த அதர் சைடுன்னு சொல்லுவோம். அதாவது 2 புறமும் நம்ம பார்க்கணும். பிறகு ஒருத்தர் வந்து ஒரு நம்மக்கிட்ட அட்வைஸ் வந்து கேட்குறாரு அப்படின்னா அந்த அட்வைஸுக்கு வந்து நல்ல அட்வைஸாக தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்கள கெடுக்கிற அட்வைஸாக, நாளைக்கு இதை மாதிரி தவறு பண்ணிங்கன்னா உங்களை யாரும் தட்டி கேட்க முடியாதுன்ற அளவுக்கு அந்த எத்திக்ஸ் வந்து இல்லாமல் நம்ம செய்யக்கூடாது. ஒரு அட்வொகேட்டுன்றவங்க அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு தான் பண்ணணுமே தவிர அவங்கள ஒன்று தீய வழியில் போகிறதுக்கு உண்டான வேலையை எந்த ஒரு காலத்துலையும் இதுவில் சட்டத்தில் ஓட்ட இருக்குது செய்யின்னு சொல்லக்கூடாது. அது மாபெரும் தவறு, குற்றம். அது தவிர்த்து யாராவது ஒருத்தவங்க ஒரு தவறு பண்ணிட்டாங்க, தவறு பண்ணதுனால அவங்க பெரும் சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. அதிலிருந்து இனி தவறு பண்ணாமல் இருந்தால் அதுக்கு வந்து என்னென்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும் அப்படின்றத பார்த்து அந்த ப்ரொடெக்ஷன் வேணால் கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணலாம். அதுக்கப்புறம் குறைந்த அளவு தண்டனையை வந்து பெரிய அளவில் தண்டனையை வந்து குறைந்த அளவுக்கு தண்டனையாகவும் அதை குறைச்சி அதை வந்து செய்யலாம். அது தவிர்த்து வேறு சில சிரமங்கள் என்னென்னா, தினம் பல பிரச்சனைகளை சந்திக்கும் போது நமக்கு வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு கோவமாகவே இருப்பாங்க. அட்வொகேட்ஸ் யார்ட்டையா ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட போனீங்கன்னா ரொம்ப கோவமாகவே பேசுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, பல பேருடைய பிரச்சனையை வந்து இது பண்ணிக்கும் போது மனிதர்கள் தானே, அதில் மூளைக்குள்ளே அவங்கவுங்க பிரச்சனையை அப்படியே அடுத்தவங்களோட பிரச்சனை இல்லாமல் ஒரு சில பேர் எப்படின்னா தன்னுடைய பிரச்சனையை ஏற்றுக்கிட்டு அதனால் நிறைய பேருக்கு ஒரு மன உளைச்சலில் அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு சில பேர் ரொம்ப தெளிவாக எந்தெந்த நேரத்தில் வேலையோ வேலை நேரத்தில் வேலை, மற்ற நேரங்களில் வேலை இல்லை, நட்புன்னு தனித்தனியாக பிரித்து மகிழ்ச்சியாக இருக்கலாம். அது இந்த மாதிரி சிரமங்கள்லாம் இருக்க தான் செய்யுது. அது இல்லாமல் இல்லை.
சார் பொதுவாக அட்வொகேட் அப்படின்னா நம்ம வாய் மூலியமாக வாதாடுறோம் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனால் டிஜிட்டல் துறையில் அட்வொகேட்டுகளுக்கு என்ன சார் பெனிஃபிட், இல்லை என்ன முயற்சி எடுக்க முடியும் சார்? ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டிஷனையே கையில் தான் எழுதி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டைப்ரைட்டர்னு வந்தது, டைப்பில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் மெஷின் வந்தது, எலக்ட்ரானிக்கில் பண்ணாங்க. கம்ப்யூட்டரில் பண்ணுறாங்க. இப்போ இந்த எவிடன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது லீகல் நோட்டீஸே வாட்ஸ்அப்லேயும் இமெயிலையும் அனுப்ப முடியும். ஸோ இப்போ இந்த தொழில்நுட்பம் இதெல்லாம் இல்லாமல் ஒரு அட்வொகேட்டால் ஒரு பெரிய லெவலில் வர முடியாது. இப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி யூடியூபே கிடையாது. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ஒரு அட்வொகேட்டுக்கிட்ட போய் இருந்து காத்திருந்து இதெல்லாம் கேட்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது. உங்களுக்கு அட்வைஸ் வந்து ஃப்ரீயாக நிறையா வருது. நீங்கள் கமெண்ட் போடலாம். கமெண்ட் போடுறதுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு சரியான பதிலை அதில் கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே வருது. இன்னும் எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கே வராமல் எல்லாமே வீடியோ கான்ஃபரன்சிங்லேயே, இப்போயே பல கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்சிங்லேயே வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அதனால் இந்த டிஜிட்டல் துறை வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் வளர்ச்சி பெறுது. அது மாதிரி இதில் வந்து அதிக அளவில் வேலைவாய்ப்பும் நிறைய வேலைவாய்ப்பும் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா துறையும் ஒன்றிணைகிற மாதிரி ஒரு சூழல்லாம் வந்து இதில் வந்திருக்கு. ஒரு அட்வொகேட் ஆஃபீஸ்னால் அந்த அட்வொகேட் ஆஃபீஸில் எலக்ட்ரானிக் சமாச்சாரங்கள், கம்ப்யூட்டர்ஸ், மற்ற எல்லாமே. இப்போ ஒரு அட்வொகேட்னு ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா, எங்கள் ஆஃபீஸ்லாம் ஒரு ஜூனியர்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு லேப்டாப்போ இல்லை ஒரு டேபோ இல்லை ஐபேடோ இருந்து அவங்க வந்தால் தான் நல்ல சிறப்பாக ஒரு டிராஃப்டிங்கோ மற்ற விஷயங்களை தெரிஞ்சு உள்ளே வர்றதுக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் தொழில்நுட்பம் வந்து ரொம்ப 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 முக்கியமானது சார். அதே மாதிரி இப்போ மற்ற தொழில் எல்லாத்துக்குமே வந்து தொழில் நெறிமுறைகள் நிறையா இருக்குது. அட்வொகேட் துறைக்கும் வந்து தொழில் நெறிமுறைகள் அப்படிங்கிறது இருக்குங்களா? கண்டிப்பாக. தொழில் அட்வொகேட்ஸ் எத்திக்ஸ்ன்றது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எத்திக்ஸு. சும்மா இது வந்து ஒரு வியாபாரம் கிடையாது. ஒரு வியாபாரம் பண்ணுற மாதிரி நீங்கள் இதை கொடுங்க அதை செய்கிற பண்டமாற்று முறை அப்படிலாம் பண்ணவே கூடாது. இதில் எப்படின்னா இது வந்து பியூர்லி ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் தான். இது லாப நோக்கத்தோடு இதை செய்கிறது வந்து முதல்ல தப்பு. ரெண்டாவது எத்திக்ஸ். ஒரு 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 கிளைண்ட் ஒருத்தர் வராரு, அவருடைய முழு விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த விவரங்களை அடுத்தவங்களுக்கு சொல்லவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை வெளியில் சொல்லிட்டா அவர் வந்து அந்த எத்திக்ஸை மீறுறாருன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி எப்போதுமே சொல்லக்கூடாது. ஏதாவது ஒன்று கோட் பண்ணால் கூட இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் ஒருத்தர் சொன்னார் அதனால் இது ஒன்று செஞ்சோன்னு சொல்லாமே தவிர ஒருத்தரை பின் பாயிண்ட் பண்ணி இவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனையை அந்த நபருக்கு நாங்கள் இப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு கூட சொல்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தவறுன்னு நான் சொல்வேன். அது ஒரு நல்ல எத்திக்ஸ் கிடையாது. அது மாதிரி இப்போ அவர் வந்து ஒரு ஃபீஸ் ஒன்று பே பண்ணுறாருன்னா அந்த ஃபீஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலையை சிறப்பாக வந்து செஞ்சு கொடுக்கணும். சும்மா ஃபீஸை மட்டும் வாங்கிக்கிட்டு வேலையை செய்யாமல் அதுக்கப்புறம் விட்டுட்டாலும் அது வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் எத்திக்ஸு. அது மாதிரி ஒரு சில கிளைண்ட்டு மேலேயும் ஒரு சில பிரச்சனைகள் வரும். ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, ஒரு கரெக்டாக கேட்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு 1500 கொடுக்குறேன், இல்லை 2000 கொடுக்குறேன், 5000 கொடுக்குறேன், எனக்கு வந்து இதை பண்ணி கொடுங்கன்னுவாங்க. இதை வந்து பல அட்வொகேட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இதை பட்டுன்னு எடுத்து பில்லெல்லாம் போட்டு நம்ம அவங்க கொடுக்குறதில்ல, இவ்வளோ எஸ்டிமேட்டுன்னு போடுறதில்ல. முதல்ல ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புவாங்க, அதுக்கப்புறமா கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 5000 கொடுக்குறாங்கன்னா அதை லீகல் நோட்டீஸ்க்கு எடுத்து வச்சிட்டாங்கன்னா ஒரு சில கிளைண்ட் என்ன நினச்சிக்குவாங்க, அதை முழுவதும் அந்த கேஸ் இன்னும் 5 வருஷம் நடத்தினாலும் அந்த 5000 வச்சு நடத்திட முடியுன்ற மாதிரி தவறாக எடுத்துக்குவாங்க. ஸோ முதல்ல எப்போவுமே தெளிவடைஞ்சிங்க. ஒரு கேஸ் ஒன்று கொடுக்குறீங்க, அது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் அதுக்குண்டான ஃபீஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணால் தான் உறவுகள் வந்து சுமூகமாக இருக்கும். அட்வொகேட் கிளைண்ட் உறவு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தால் தான் வந்து அந்த கேஸே வந்து வெற்றி பெறும். அதை விட்டு நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு எதிராளி அவர் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எத்திக்ஸை வந்து அட்வொகேட்ஸ் எப்போதுமே ஃபாலோ பண்ணணும். எத்திக்ஸை வந்து கிளைண்ட்டும் தெரிஞ்சுக்கணும். சார், இப்போ தொகை வந்து முக்கியமாக நிர்ணயிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எந்த வழக்குகளுக்கு இந்த தொகை அப்படின்னு எதுவும் நிர்ணயிக்கப்படுதுங்களா சார்? பொதுவாக அந்த தொகை நிர்ணயன்றதை வந்து அது பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வழக்கு வந்து பதிவு நீங்கள் செய்கிறீங்க, எதிராளி வந்து அந்த வழக்கே வரவே இல்லை, எக்ஸ்பார்ட்டி ஆயிடுது, அது வந்து 1 மாதமோ 2 மாதத்துலேயே முடிஞ்சிருது, அதுக்கு ஒரு ஃபீஸ். சப்போஸ் அவர் வந்து ஒரு 6 மாதம் வராரு, அதுக்கப்புறம் கையை விட்டுட்டு அவர் போயிட்டார், அப்போ அதுக்கு ஒரு ஃபீஸ். இல்லை நான் வந்து 18 மாதமும் வருவேன், இல்லை 20 மாதம் நடக்குதுன்னா 20 மாதம் வர்றேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து அது வேறுபடும்.
இது வந்து எவ்வளோ மணி நேரம் வேலை செய்கிறாங்க, என்னென்ன எஃபர்ட் போடுறாங்க, அது எவ்வளோ கஷ்டமானது, எந்த மாதிரியான அட்வொகேட் அதை டீல் பண்ணுறாங்க. ஏன்னா பொதுவாகவே 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அட்வொகேட்டுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும், 10 வருஷம் அட்வொகேட்டுக்கு வந்து ஒரு ஃபீஸ் இருக்கும், 25 வருஷம் இருக்கவங்களுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கும். ரொம்ப டெக்னிக்கலான சீனியர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வெவ்வேறு ஃபீஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபீ ரேஞ்செல்லாம் வந்து ஒரே மாதிரி ரேஞ்சாக இருக்காது. ஒரு ஆளுக்கு அவங்க தான் வந்து இந்த நிர்ணயம் பண்ணுவோம், ஃபீஸ் நிர்ணயம் பண்ணுவாங்க. அதனால் அது இவ்வளோ தான் அப்படின்றத அதை குறிப்பிட முடியாது. அதை வந்து தெளிவடைஞ்சுக்கணும், நீங்கள் கேட்கணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் போனோம்னா எவ்வளோ ஃபீஸ், அதுக்கப்புறம் போனோம்னா என்ன ஃபீஸ் அப்படின்றத தெளிவடைஞ்சு நீங்கள் கேட்டு எழுதி வச்சுக்கிட்டா தான் நல்லது. சார் அப்புறம் ஒரு சீனியர் அட்வொகேட்டாக நீங்கள் ஜூனியர் அட்வொகேட்டோட வளர்ச்சிகளுக்கு எந்த மாதிரியான பங்களிப்புகள் தர முடியும்? அதுக்கப்புறம் வாய்ப்புகள் அப்படின்னு நிறைய பேர் தேடிக்கிட்டே இருக்காங்க பல துறைகளில். உங்கள் துறையில் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பை தர முடியுங்களா? கண்டிப்பாக. ஒரு ஸ்டூடெண்ட்டுன்னு வந்தாங்கன்னா எங்கள் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 25 பேர்னால 25 பேரையும் எடுத்துக்குவோம். 25 பேருக்கும் எங்களால் வேலை கொடுக்க முடியும். வேலை கொடுக்க முடியும் இந்த சென்ஸ் எப்படின்னா, அந்த கேஸ் ரிசர்ச், பல வகையான கேஸ் ரிசர்ச் வந்து நீங்கள் பண்ணலாம். ஒரு மாணவராக இருந்தீங்கன்னா ஒரு பார்ட் டைமாக இல்லைனா ஒரு வீக்கெண்டில் வர்ற மாதிரி கூட வரலாம். வந்து எங்கள் அலுவலகத்தில் உட்காந்து, பட் என்ன ஒன்றுனா அதில் வந்து லேப்டாப்பு இல்லைனா இந்த டேப் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரீ இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துடலாம். அவங்க உட்காந்து மாணவர்கள் அதை படிக்கிறதுக்கோ மற்ற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கோ, இல்லை எங்ககிட்டே வந்து டவுட்ஸ் கேட்டால், இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்திருக்கு, இது என்ன எக்ஸ்ப்ளனேஷன், இது எப்படி வருது, எப்படி வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் வந்து வீக்கெண்ட்ஸில் தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரீயாக இருக்கிற நேரமும் என்னை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு இது பண்ணுவோம். அது மாதிரி வேலைக்கும் வந்து நிறையா திறமையான ஆட்கள் வந்து எல்லா இடத்துலையுமே ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்குது. சப்போஸ் இப்போ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்க வந்து ஒரு ஜூனியர் அட்வொகேட், எனக்கு வந்து சார் இதில் வந்து நான் கற்றுக்கணும், என்ஜிடியில் நான் வந்து தெரிஞ்சுக்கணும், இல்லை நான் இதை மாதிரி ஒரு பயிற்சி செய்ய விரும்புகிறேன் அப்படின்னா தாராளமாக ராஜேந்திரா ஆஃபீஸ் LLPக்கு வரலாம். எங்களுக்கு வந்து 3 அலுவலகம் உண்டு. ஒன்று முகப்பேரில், இன்னொன்று ஹைகோர்ட் கேம்பஸ் பக்கத்தில், இன்னொன்று மயிலாப்பூரில் இருக்குது. ஸோ நாங்கள் இன்டர்நேஷ்னல் லா வரைக்கும் நிறைய கேசஸை டீல் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 18 டைப் ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு துறையோ, என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு துறைன்னு நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன், பல துறைகளில் நீங்கள் வந்து வல்லுநர் ஆகிறதுக்கு உண்டான சாத்தியங்கள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வேலைவாய்ப்பு வந்து கொட்டி கிடக்கு இந்த அட்வொகேட் ப்ரொஃபஷனில். தாராளமாக மாணவர்களாகட்டும் இல்லை இளம் வழக்கறிஞர்களாகட்டும் எங்களை அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இது சம்மந்தமான queries, கேள்விகள் இல்லை உதவி ஏதாவது தேவைப்பட்டனா தாராளமாக என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், எங்கள் ஆஃபீஸுக்கு நேரில் வரலாம். அது இல்லாமல் வெறும் இமெயில் பண்ணணுன்னா கூட நீங்கள் இமெயில் பண்ண முடியும். எங்கே இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய அழைப்புக்காக நான் காத்திருக்கேன். நன்றி, வணக்கம்.